ஷாருக்கான இறுக்கி கட்டி அணைச்சபடி டிடி வெளியிட்ட ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் செம பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். டிடியை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பிரபல தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக அறிமுகமானாங்க. திவ்ய தர்ஷினி அப்படிங்கிற பேரை சொன்னால் யாருக்குமே தெரியாது. டிடி அப்படிங்கிற ஒரு நேமை சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். டிடியை பொறுத்தளவில் சின்ன திரையிலையும் சரி, வெள்ளி திரையிலையுமே சரி, ரொம்ப ரொம்ப பிரபலம் அப்படின்னே சொல்லலாம். நடிகைகளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அடிக்கடி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டிடி வந்து சமூக வலைதளத்தில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். காப்பி வித் டிடி, சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. இவங்க வெள்ளித்திரையிலையும் சில படங்களில் கமிட் ஆகி ரொம்பவே பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சின்ன திரையில் அந்த அளவுக்கு எதுவுமே கலந்துக்கிறது கிடையாது. வெள்ளித்திரையில் ஏதாச்சும் பெரிய படங்கள் வந்து ப்ரமோஷன் விழாலாம் நடக்கும் இல்லையா, அந்த விழாவில் மட்டும்தான் இவங்க வந்து கலந்துக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்களுடைய திருமணம் வந்து ஜூன் 9ஆம் தேதி நடந்துச்சு இல்லையா. இவங்களுடைய திருமணத்தில் முக்கியமான பிரபலங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு. முக்கியமாக நிறைய நடிகர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கலாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் டிடியுமே அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த கல்யாணத்தில் ஷாருக்கான் வந்து முதல் ஆளாக வந்து கலந்துக்கிட்டார். அட்லியோட உதவியோட டிடி வந்து ஷாருக்கானை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு புகைப்படம் வந்து ரொம்பவே கேஷுவலாக இருக்குது. இன்னொரு புகைப்படம் வந்து இறுக்கி கட்டி அணைச்சபடி அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்தை பதிவு பண்ணிவிட்டு, நான் ஷாருக்கானை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டேன். இது நாள் வரைக்கும் நான் அவர்கிட்ட என்னென்னலாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டனோ அதை எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். இத்தனை வருஷமாக நிறைய மெமரிஸ், நிறைய சந்தோஷத்தை எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய எல்லா முயற்சியுமே சிறப்பாக அமையணும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்போவுமே உங்களுக்கு வருத்தமோ கஷ்டமோ வரவே கூடாது. இதை விட இந்த புகைப்படங்களை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாள் வந்து அமையவே அமையாது. இதுக்கு மேலேயும் அமைய போகிறதும் கிடையாது. ஏன்னா இந்த நாள் வந்து ஷாருக்கான் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து 30 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. உங்களை போல் இதுவரை யாருமே இருந்ததும் கிடையாது, இருக்க போகிறதும் கிடையாது. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அட்லிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஜவான் அப்படிங்கிற திரைப்படம் வந்து 1000 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய அளவு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. இந்த புகைப்படங்கள் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஷாருக்கான் வந்து இப்போ ரீசெண்டாக அட்லியோட இயக்கத்தில் ஜவான் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து நடிச்சிட்ருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் நயன்தாரா தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அட்லி, ஷாருக்கான் இவங்க எல்லாமே இந்த மேரேஜில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ நயன்தாரா, விக்னேஷ்வன் இவங்களுடைய ஹனிமூன் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ இந்த ஜவானுடைய படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்காக அங்கே போயிருக்கிறாங்க. விக்னேஷ்வனும் கூட தான் போயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் ரிலீஸ் ஆயிருக்குது.